திருவிவிலியத்தில் காலம் பற்றிய ஒரு கவிதை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையான ஒரு கவிதை. சபையுரையாளர் நூலிலே காலம் பற்றிய கவிதையை பற்றி பேசுகின்ற பொழுது, நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம் என்று காலம் மனித வாழ்க்கையிலே கட்டாயமான ஒன்று என்பதை மிக தெளிவாக விவிலிய நூல் நமக்கு சொல்லுகின்றது. அன்னையாம் திருகவை நமக்கு ஒரு அருமையான காலத்தை கொடுக்கின்றது. தவ காலத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த நாட்களிலே அழைப்பு விடுக்கின்றது. இந்த தவ காலம் 40 நாட்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. 40 என்று சொல்லுகின்ற இந்த எண் விவிலியத்தில் உயர்ந்த இடத்தில், உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு எண்ணாக கருதப்படுகின்றது. நோவா காலத்திலே வெள்ளம், பெருவெள்ளம் 40 நாட்கள் நீடித்தது என்று வாசிக்கின்றோம். மோசேயை பொறுத்தவரையிலே அந்த கட்டளைகளை ஆண்டவரிடத்தில் பெறுவதற்கு முன்னால் அவர் 40 நாட்கள் சீனாய் மலையில் நோன்பிருந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். பாலைவனத்திலே 40 நாட்கள் அவர் நோன்பிருந்து இறை வேண்டல் செய்தார் என்று வாசிக்கின்றோம். ஆக இந்த 40 என்ற எண் மிக முக்கியமான ஒரு புனித எண்ணாக மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு எண்ணாகவும் கருதப்படுகின்றது. உளவியலிலே ஒரு கருத்தை சொல்லுவார்கள். எந்த ஒரு நல்ல செயலையும் தொடர்ந்து 21 நாட்கள் செய்தால் அது நம்முடைய பழக்கமாகவே, நல்ல பழக்கமாகவே மாறிவிடும் என்று உளவியலார்கள் சொல்லுவார்கள். அதே போல இந்த 40 நாட்கள், தவக்காலத்தில் உள்ள இந்த 40 நாட்களும் நாம் ஒரு நல்ல செயலை செய்ய ஆரம்பித்தால், அல்லது பல நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தால், இந்த நல்ல செயல்கள், நற்பண்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்வாகவே மாற முடியும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது.